நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கால்பந்து போட்டியின் ஜாம்பாவானாக இருப்பவர் பீலே மற்றும் மாரடோனா போன்ற பெரிய பெரிய ஆட்டக்காரர்கள் நிறைந்த இந்த கால்பந்து போட்டியில் இனி மெஸ்ஸி அப்படின்றவர் தான் அனைத்து ஜாம்பாவான்களையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக மாறி இருப்பவர் லியோனல் மெஸ்ஸி. லியோ அப்படின்னா சிங்கம். ஸோ அந்த மிச்சத்தை எடுத்துட்டு லியோ மெஸ்ஸி, சிங்கம் மெஸ்ஸி அப்படின்ற மாதிரி அவருடைய ஆட்டங்கள் பட்டைய கலப்பிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. 39 வயசாவது. 1987 பிறந்த திரு மெஸ்ஸி இன்னைக்கு 39 வயசுல வேர்ல்டு கப்ல அதிகமான வயது கொண்ட ஒரு பிளேயர் உலகக்கோப்பை செமிஃபைனல்லையும் இறுதி போட்டியும் ஆடக்கூடிய ஒரு தகுதி படைச்சிருக்கிறாரு மெஸ்ஸி. மெஸ்ஸி பத்தி பாராட்டுறதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ரொனால்டோவுக்கும் மெஸ்ஸிக்கும் ரொம்ப அதிகமான கம்பேரிஷன் இருக்கு. நீங்க கிரிக்கெட் தெரிஞ்சவங்களா தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெண்டுல்கர் கூட இன்சமா முல்லக்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. தெண்டுல்கர் கூட லாராவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. தெண்டுல்கர் கூட ரிக்கி பாண்டிங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா தெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட். அவரை நீங்க எந்த காரணத்தை கொண்டு அவரோட ஷார்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பர்ஃபெக்ஷன் டு த கோர் அப்படின்னு 100% பர்ஃபெக்ஷன். அவருக்கு ஒரு ஷாட் ஆட போறாருன்னா, தெண்டுல்கர் ஆட போறாரு அப்படின்னா அந்த ஷாட்டை 100% சரியா கத்துக்காத வரைக்கும் அந்த ஷாட்டை எப்படி அடிக்கணும் அப்படின்றது 99% சரியா இருக்கு. 1% தப்பானோட அந்த ஆடத்தை ஆட மாட்டார். ஒரு ஷாட் ஸ்கொயர் கட்னா அது அப்படிதான் இருக்கணும், ஸ்கொயர் டிரைவ்னா அப்படிதான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் புஷ்னா எப்படி இருக்கணும், ஃபுல் ஷாட்னா எப்படி, எல்லாமே 100% பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் அவர் அந்த ஷாட்டை ட்ரையே பண்ணுவார். அவர் அவ்வளவு கான்பிடண்டா அந்த ஷாட் மேல எட்ஜ் வாங்குது இல்ல மிடில் மிஸ் ஆகி போல்ட் ஆகுதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 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 ஒரு ஷாட் அவர் பர்ஃபெக்டா அவருக்கு இருக்கணும். அவர் மைண்ட்ல இந்த ஷாட் நம்ம கரெக்டா அடிக்கிறோம். மிஸ் ஆகி எட்ஜ் வாங்குறதுலாம் வேற விஷயம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் சச்சின் தெண்டுல்கர். அதுக்கப்புறம் எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டாங்க. தோனி வரைக்கும் பார்த்தாச்சு, இப்ப கோலி வரைக்கும் பார்த்தாச்சு, இப்ப நம்ம ஐயரு, நம்ம சூரியவம்சி வரைக்கும் பார்த்தாச்சு. ஆனா தெண்டுல்கர் ஆட்டத்தை பார்த்த ஒருத்தன் இன்னொரு ஆட்டத்தை இன்னைக்கு கூட டிவில நீங்க உங்களோட யூடியூப்ல அவ்வளவு இருக்கு, நீங்க எடுத்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ கேம் பார்த்துட்டீங்க, T20 பார்த்துட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. தெண்டுல்கர் அப்படின்ற ஒரு பிளேயருடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அது பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஆட்டங்கள் நாங்க பார்த்து ரசிச்சு 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 அந்த கிரிக்கெட்டை கொண்டாடி வருவோம். அதே மாதிரியான ஒரு கால்பந்து ஜாம்பாவனாக இருப்பவர் திரு மெஸ்ஸி அவர்கள். அவருடைய நீங்க ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி போடுறாரு, எப்படி அவர் லெஃப்ட் லெக் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான லெக் லெஃப்ட் லெக். எப்பவுமே பிளேயர்ஸ் ஒரு காலில் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இன்னொரு காலில் வீக்கா இருப்பாங்க. அதுதான் ஒரு பிளேயருக்கான ஒரு இதுவா இருக்கும். அதுல லெஃப்ட் லெக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஒரு பெரிய பிளேயரா மாறுவாங்க. லெஃப்ட் லெக்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அவங்க. அந்த அளவில் திரு மெஸ்ஸி அவர்களுடைய அந்த இடது காலுடைய அந்த பவர் அட்டகாசமா இருக்கும். எப்படி டேக்கிள் பண்றாரு, எப்படி எத்தனை பேரை ஏமாத்துறாரு அப்படின்றது தொடர்ந்து கால்பந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அது ஒரு விருந்துன்னு தான் சொல்லும். நீங்க எவ்வளவு பெரிய பிளேயர். இப்ப கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல கேன் எவ்வளவு பேர் அவரே கீழே ஊழ்ந்து எழுந்து ஓடுறாரு. அப்ப கூட திரு மெஸ்ஸி அவர்கள் டச் பண்ண முடியல. மெஸ்ஸி அவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க அந்த காலத்துல நாங்களாம் மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து எந்த பிளேயருமே செய்யாதுன்னா அவர் நடந்துட்டே இருப்பாரு. இங்க இருந்து வாக் பண்ணிட்டே இருப்பாரு. நிக்க மாட்டாரு, ஓட மாட்டாரு, நடந்துட்டே இருப்பாரு. அவர் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் நடக்கும்போது என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே வாட்ச் பண்றாரு. அதாவது இந்த பிளேயர் எங்க இருக்கிறான், இந்த பிளேயர் எங்க ஓடுறான், நமக்கு பால் நம்ம கையில வந்துச்சுன்னா நம்ம எதை எப்படி எடுத்துட்டு எங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அவர் வாட்ச் பண்றாரு. அதுதான் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் ஓடினே இருக்க மாட்டார். ஓடினே இருந்தா அந்த மூச்சு இறைச்சி அந்த கேப்ல நம்ம எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிளேயர்ஸ் ரொம்ப பேர் ஓடுவாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, நடந்துனே இருக்கிறார். நடக்கும்போது அந்த பால் கையில வந்துச்சுன்னா எப்படி இந்த பாலை எடுத்துட்டு போனோம், அப்ப அந்த பிளேயர் எங்க இருந்து வருவான், இந்த பிளேயர் எங்க இருந்து வருவான், எதுல நம்ம பூந்து வெளில போனோம் அப்படின்றதான் மெஸ்ஸியோட கால்குலேஷன். அந்த நடக்கும்போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஆப்போனன்ட் பிளேயர் மேலேயே இருக்கும். எப்படி இதை டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போதும் யோசனையே இருப்பாரு. அவருடைய திங்கிங் பவரால தான் அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிளேயரா இருக்காரு. நீங்க இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் மெஸ்ஸியை உங்களுடைய அவர் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர் அவர் வெறுப்பேற்றும் போது அவர் ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டாரு, அப்படியே அவ்வளவு திமிராடா அவங்களுக்கு இருறா அவங்களை ஒரு வழி பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்புவாங்க. அந்த மாதிரி இந்த சிங்கத்தை தட்டி எழுப்புனதான் இங்கிலாந்து டீம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது எந்த விளையாட்டா இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விளையாட்டு வீரர்ல தான் என்ன பண்ணா தட்டி விடவே கூடாது. அவங்களுக்கு அது ஒரு
கிரிக்கெட் ரொம்ப இந்தியாவில் ரொம்ப அதிக பேர் பார்த்ததுல அந்த யுவராஜ் சிங் மறுபடியும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நம்மளுடைய இங்கிலாந்து பிளேயர் வந்து அந்த ஃபிளின்டாஃப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அந்த ஒரு ஒரு அந்த வேர்ல்டு கப் 2007 வேர்ல்டு கப்ல வந்து T20 வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் வந்து அது மாட்டம் அமைதியாக ஆடினே தான் இருந்தார். அவர் மாட்டம் போவார் அழைப்பார் போல அப்படியே போயிட்டே இருக்கும்போது தேவையில்லாத வந்து என்ன பண்ணாரு, யுவராஜ் சிங் வந்து வாயை விட்டார். யுவராஜ் சிங் வாயை விட்டோன்னா நீங்களா பெரிய புடிங்க புடிங்கிட்டா நீ எதிரா நீ அடிச்சு முடியுன்ற மாதிரி வார்த்தை சொன்ன யுவராஜ் சிங். பொதுவா இந்த சிங்கிங்களுக்கு வந்து ஏன்னா சொல்லிட்டா போவோம் புத்துன்னு வந்துடும். உடனே லெப்ட்ல பேட்டை தூக்கினவங்க என்ன பண்றான் பண்றான்னு சொல்லி ஓடினாரு. ஃபிளின்டாப் வந்து உடம்பு வாட்ட சட்டமா இருந்தா கூட அந்த மெட்டல் பயந்து போயிட்டு ஃபோர் லைன்ல போய் நின்ட்டாரு ஃபிளின்டாப். அப்ப யுவராஜ் சிங் பாவம் மாட்டினாரு. ஸ்டூவர்ட் பிராட் தான் தேவையில்லாத மாட்டிக்கினாரு. அவர் ஸ்டூவர்ட் பிராட் வந்து தன்னை ஒரு பெரிய போலரா நினைச்சிருந்தாரு. அன்னைக்கு அந்த 6 பால யுவராஜ் சிங் பறக்க விட்டதை பார்த்துன்னு ஸ்டூவர்ட் பிராட் இல்லடா யார் வந்தாலுமே வந்து கதை கந்தலாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த 6 சிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு 6 அடிக்கும் போது அவர் பார்த்தது ஃபிளின்டாப். அவர் மட்டும் பார்க்கல, இங்கிலாந்துல இருக்கிற 11 பேர் ஏன்டா அவங்க வேற வேலை வெட்டிலையாடா இம்மான கம்னு போயிருந்தா நம்ம நல்லா இருந்தோம்னா 6 6 அடிச்சோம் வேர்ல்டு கப்பே கழி தூக்கி போயிடாடா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு கிரிக்கெட்ல நடந்த வேர்ல்டு கப் நடந்த மாதிரியே தான் இன்னைக்கு இங்கிலாந்துல அந்த ஆப்பர்டி 10ஆம் நம்பர் பிளேயர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மெஸ்ஸியை வந்து ஃபுல்லா வெறியேற்றி விட்டார். நல்ல பிளேயர் வேற அவரு வெறியேற்றி விட்டாரு. மெஸ்ஸி ஃபுல்லா வெறி ஆயிட்டாப்ல. வெறி ஆயிட்டு அவர் மட்டும் வெறியானாரா என்ன பண்ணுவாருன்னா ஆஹா நீ அவ்வளவு திமுறாடா உனக்குன்னு சொல்ற மாதிரி செட்டிங் பண்ணுவாரு. செட்டிங் பண்ணி யார் எப்படி எப்படி பண்ணுமோ பண்ணிட்டு அவர் கோல் அடிக்க முயற்சியே பண்ணல. நீங்க கடந்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா மெஸ்ஸி என்ன பண்ணலன்னா அவர் கோல் அடிக்க உள்ளே ஓடல. அவர் என்ன பண்றாரு அழகா செட் பண்றாரு. நீ அங்கிருந்து இங்க என்ன அவனுக்கு எல்லாம் என் பக்கம் தான் வருவானுங்க டக்குன்னு தூக்கி போடுற முடிச்சு விட்டுற அப்படின்ற மாதிரி. இதுக்கு முந்தின மேட்ச்லயும் சரி எகிப்து பிளஸ் அதுக்கடுத்து அந்த நம்ம சுவிட்சர்லாந்து நடந்த மேட்ச்லயும் சரி இன்னைக்கு நேற்று நடந்த இங்கிலாந்து நடந்த மேட்ச்ல கூட வந்து அந்த ரைட் லெக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்தாரு. அதை வந்து நம்ம பெர்னாண்டஸ் அடிச்சாரு. அது வந்து அருமையான ஷாட். அது சூப்பரான பவர்ஃபுல் கிக். அதுல வந்து அவர் கோல் போட்டது. மெஸ்ஸினுடைய பங்கு வந்து அதுல இருந்து பெருசு இல்லாம அதுக்கு அடுத்த கோலுக்கு மெஸ்ஸி ஒரு வேலை பண்ணாரு பாருங்க. அதை வந்து எத்தனை 1000 முறை பார்த்தாச்சு. நானும் திருப்பி திருப்பி ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்தாச்சு. ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஹெட், ஒரு பர்ஃபெக்டான ஹெட்டர் எதுனா அதுதான். அது மாதிரி வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் இன்னொன்று வந்து எடுக்கவே முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. லெஃப்ட்ல பவர்ஃபுல்லான திரு மெஸ்ஸி என்ன பண்றாரு, லெஃப்ட் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் எல்லாமே அந்த பக்கம் திரும்புறாங்க. அவர் தான் சொல்ல நடக்கும் போதே கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டு இருப்பாரு இது வந்து இவனுக்கு செட் ஆகாது இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ரைட்ல எடுத்து அந்த காலை எடுத்து நீங்க ஹெட் பண்றதுன்னா ஒரு சில பேர் அடிப்பாங்க பால அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் என்ன ஹைட்டுக்கு எகிருவான். இந்த ஒரு ஹைட்டுக்கு அவன் எகிர்றான். முந்தினாலும் எகிர்றான். இவர் கூடயே முன்னாடியே ஒரு இங்கிலாந்து பிளேயரா இருக்காரு. கோல் கீப்பர் அங்க நிக்கிறாரு. இது எல்லாமே மெஸ்ஸினுடைய கால்குலேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த இடத்துல. இது முக்கியமான தருணம் சொல்லிட்டு ரைட்ல அவரோட பிரசன்ட் எப்பயுமே அவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்து லெஃப்ட் லெக். ரைட் லெக்ல யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து அழகா அப்படி அடிக்கும் போது அப்படியே இப்படி இந்த பிளேயர் ஏறுறதுக்கும் அந்த பால் வர்றதுக்கும் அந்த முன்னால் இருக்கிற பிளேயரோட தலைமையில படாம அப்படி போய் இவர் தலைமையில பட்டு அதை தள்ளுறதுக்கும் எத்தனை முறை திரும்ப பார்த்தாச்சு. அத்தனை முறை பார்த்தாச்சு. அந்த ஹெட் இது பண்ண தலையால முட்டி கோல் போட்டவரை விட அந்த பால் அங்க இருந்து அவ்வளவு ஒண்ணுமே பண்ணலாம். ஜஸ்ட் ஹெட்ல வந்து பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு அழகா எடுத்து போட்டோம்னா எனக்கு வந்து மெஸ்ஸி அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து நீங்க பாக்கலாம். நீங்க பலது எடுத்து பாருங்களேன். அவர் அடிக்கிற மாதிரியே இல்ல தூக்கி கையில தூக்கி போடுற மாதிரி அந்த பாலை தூக்கி போட்டார். அவ்வளவு அழகான அந்த கோல் அவ்வளவு அழகா இருந்தது. இது வரைக்கும் மெஸ்ஸி மேல எவ்வளவு பேர் இருக்கு. பல பேர் வந்து மெஸ்ஸியாலதான் வந்து எல்லா நாடும் வந்து மெஸ்ஸிக்கு ஓவரா சப்போர்ட் பண்றாங்க. அம்பையர்லாம் வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இல்லைன்னா இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி கோட். மெஸ்ஸிய வந்து விளையாட்டை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் ரொனால்டோவை 1000 பேர் விரும்பலாம், 1000 பேர் செய்யலாம். 1000 தான் இருந்தாலும் ரொனால்டோ வந்து மெஸ்ஸிக்கு மேல வரவே முடியாது. ஏன்னா ரொனால்டோவோட கேம் வந்து டோட்டலா வேற கேம். அவர் அக்ரெசிவ் கேம். அவர் வந்து நீங்க பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார், அக்ரெசிவா கோல் அடிப்பாரு, என்ன விதமான கிக்கெல்லாம் அடிப்பாரு. ஆனா மெஸ்ஸினுடைய ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற உயரத்துக்கு அவர் ஆடிய ஆட்டம்லாம் வந்து அவர் இந்தியன்ஸா இல்லைனா கூட இந்தியனா இல்லைனா கூட அவர் இந்த உலகம் முழுவதும் ஒரு நாட்டையும் அவரை கொண்டாடுறதை நம்மளுக்கு பார்க்கும்போது இப்படியா கூட ஒரு மனிதர் இருக்க முடியுமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல வந்து அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. மெஸ்ஸினுடைய அந்த கடைசி கோல். மெஸ்ஸி இந்த ஆட்டத்தை எப்படி அர்ஜென்டினாவுக்கு வெற்றி பெற்று கொடுத்தாரோ அதே போல மீதம் இருக்கும் ஒரே ஒரு ஆட்டமான ஃபைனல்லே வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஆல்ரெடி மெஸ்ஸி தான் வந்து ஒரு பிளேயர் சொல்றாரு மெஸ்ஸி பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஏங்க இன்றைக்கு நடக்க போற ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய அந்த லெமனி எம்மால் வந்து ஃபியூச்சர் எதிர்காலம் அவர் தான். எம்மால் தான் வந்து எதிர்காலம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பேக்கெல்லாம் வந்து ஆயிடுச்சு, வயசாகி போச்சு. 10 வயசு அதோட பெருசா இருக்கிறா.
லெமினி அம்மாளுக்கு வந்து இப்பதான் வந்து 19 வயசு தான் ஆகுது. அதாவது மெஸ்ஸி ஆட ஆரம்பிச்ச காலத்துல தான் லெமினி அம்மாள் வந்து ஃபுட்பாலே ஆட ஆரம்பிக்கிறார். ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 வருஷம், அட்லீஸ்ட் 15 வருஷமாவது இருக்கு. எம்மால் பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த ஃபுட்பால் வரப்போது. வேற என்ன புது பிளேயர் மெர்ஜ் ஆனாலும் சொல்லி தெரியல. ஆனா நம்முடைய நம்முடைய மெஸ்ஸி என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, பாஸ்டும் மெஸ்ஸி தான், ப்ரெசன்ட்டும் மெஸ்ஸி தான், ஃபியூச்சரும் மெஸ்ஸி தான். ஆனா இவருக்கு வந்து லெமினி அம்மாள் வந்து ஃபியூச்சர் மட்டும் பாஸ்ட்லாம் அவரது கிடையாது. ஸோ 3 காலத்துக்கும் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் சொல்லிட்டு நீங்களும் நானும் பேசுறதில்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல அதிகமா விளையாடின ஃபுட்பால் பிளேயர்ஸை பாராட்டக்கூடிய அந்த லியோனல் மெஸ்ஸினுடைய இந்த ஆட்டம் வந்து கண் கவர் ஆட்டம். இதே போல வந்து இறுதிப் போட்டியில ஸ்பெயின் அவர் வந்து வெற்றி. ஸ்பெயின் வந்து ரொம்ப சூப்பர் கண்ட்ரி. அது நீங்க பார்சிலோனா பண்ணாத ஸ்பெயின் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து அவங்களோட ஆட்ட முறைகளே வேற மாதிரி இருக்கும். நம்மளது வந்து நம்ம இதுக்கு படம் பார்க்குற மாதிரி தான். ஒரு 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 கமலஹாசன் படம் பார்த்து ரஜினி சார் படம் பார்த்து 1000 வித்தியாசம் இருக்கும். ரஜினி சார் படம் வந்து நம்முடைய அர்ஜென்டினா டீம், கமலஹாசன் படம் பார்த்தா அது வந்து ஸ்பெயின் டீம். ரொம்ப நுணுக்கத்தோட பர்ஃபெக்டா ஆடுவாங்க, ஃபுட்பால வேற விதமா ஆடுவாங்க ஸ்பெயின். ஆனா சூப்பரா என்டர்டைன்மெண்டா அழகா அட்டகாசமா ஆடக்கூடிய டீம் வந்து அர்ஜென்டினா டீம். அப்போ அர்ஜென்டினா டீம் வந்து வின் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப பேர் விரும்பி காத்துட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும். அதுக்கு காரணமான மெஸ்ஸி அவர்கள் ஸ்பெயினை வென்று வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாரா அப்படின்றது எங்களோட பல பேர் ஆசை. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப மறுபடியும் சொல்றேன், நான் வந்து இங்கிலாண்டும் பிரான்ஸ் தான் ஃபைனல் எதிர்பார்த்தேன். ஆனா 2 பெரிய கண்ட்ரியுமே வந்து தோத்துச்சு. இந்த 2 கண்ட்ரில எந்த கண்ட்ரி வின் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்வதற்கான இது வந்து நம்மளுக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா அர்ஜென்டினா வெற்றி பெற்றால் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஸ்பெயினும் வெற்றி பெறுவதற்கான 100க்கு 100. ஏன்னா ஒரே ஒரு கோல் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸ்பெயின் வந்து வரைக்கும் வாங்கியது ஒரே ஒரு கோல் தான். அடிச்ச கோல் எக்கச்சக்கம். ஆனா அந்த அந்த வலைய அந்த ஸ்பெயினுடைய அந்த கோல் வலையில விழுந்த கோல் வந்து ஒன்னே ஒண்ணுதான் விழுந்திருக்கு. ஸோ அதை மீறி இப்ப நம்முடைய அர்ஜென்டினா வந்து அடிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அர்ஜென்டினா வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுவோம். எது எப்படி இருந்தாலும் லியோனல் மெஸ்ஸி அடித்துக் கொள்ள வேறு ஒரு ஃபுட்பால் பிளேயர் மீதான் பிறக்க வேண்டும்.